கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் குறைவை நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிரியமானவர்களே, இதோ மீண்டும் நமக்காய் ஒரு புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு ஓவியர் ஒருவர் தான் வரைந்த ஓவியத்தின் தரத்தை தெரிந்து கொள்ள மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் அந்த ஓவியத்தை வைத்துவிட்டு, அருகில் இந்த ஓவியத்தை நான் வரைந்துள்ளேன், இந்த ஓவியம் வரைவதற்கு நான் புதியவன், ஆகவே இந்த ஓவியத்தில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் அருகில் இருக்கும் பிரஷ் கொண்டு வட்டமிட்டு காட்டுங்கள் என்று எழுதி வைத்தாராம். அடுத்த நாள் தன் ஓவியத்தை வந்து பார்த்தபோது அந்த ஓவியருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த ஓவியம் முழுவதும் வட்ட வட்டமாக காட்சியளித்தது. ஓவியமே தெரியாத அளவுக்கு இருந்தது. இதை பார்த்த அந்த ஓவியர் மிகுந்த மனவேதனை அடைந்தவராய், ஐயோ, இப்போதுதான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைந்தேன், இதை யாரும் அங்கீகரிக்கவில்லையே, இனி நான் ஓவியமே வரையப் போவதில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். வாழ்க்கையின் மீதும் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஆனாலும் தன் குருவை சந்தித்துவிட்டு வரலாம் என்று எண்ணினார். மனமுடைந்த அந்த ஓவியர் தன் குருவிடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் மிகுந்த மனவேதனையுடன் சொன்னார். உடனே குரு அவரிடம், நீ வரைந்த ஓவியத்தை போல் வேறு ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வா என்று கூறினார். உடனே ஓவியரும் ஒரு ஓவியத்தை வரைந்து தன் குருவிடம் கொடுத்தார். அந்த ஓவியத்தை பெற்றுக்கொண்ட குரு முன்பு இவர் வைத்த அதே இடத்தில் இந்த ஓவியத்தை வைத்துவிட்டு, ஓவியம் வரைவதற்கு நான் புதியவன், ஆகவே எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதை அருகில் இருக்கும் பிரஷ் கொண்டு திருத்தி சரி செய்யுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு இருவரும் வந்துவிட்டனர். அடுத்த நாள் இருவரும் போய் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது யாரும் அந்த ஓவியத்தில் சிறு புள்ளி கூட வைக்கவில்லை. சரி, இன்னும் 2 நாள் கழித்து வந்து பார்க்கலாம் என்று குரு சொன்னார். 2 நாள் கழித்து வந்து பார்த்தனர். அப்பொழுது அந்த ஓவியம் முன்பு போலவே எந்த மாற்றமும் செய்யப்படாமல் இருந்தது. பின்னர் 1 மாதம் கழித்து வந்து பார்த்தனர். அப்பொழுதும் அந்த ஓவியம் முன்பு போலவே எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாமல் அப்படியே இருந்தது. குரு அந்த ஓவியத்தை பார்த்து சொன்னார், இதற்காகவா நீ உன் வாழ்வை இழக்க நினைத்தாய்? உன்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டத்தான் 1000 பேர் வருவார்கள், ஆனால் அதை திருத்தி மேம்படுத்த ஒருவரும் வரமாட்டார்கள். இதற்காக நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார். இதுதான் உலகம். ஆம் அன்பானவர்களே, இதுதான் உலகம். ஆனால் இறைமகனேசு நம் குறைகளை நிறைவாக்கவே இந்த பூமியில் மனிதனாக வந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள் காணப்படலாம். ஆனால் நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்யும்போது நிச்சயமாகவே உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். நீங்கள் இறைவனிடம் வரும்போது குறைவுகள் நிறைவாய் மாறுவது மட்டுமல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் குறைவுகள் காணப்பட்டாலும் குறைவுகளை நிறைவாக்கும் இறைவனை நோக்கி பாருங்கள். பிறக்கும் புத்தாண்டு உங்களுக்கு நிறைவின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, செழிப்பின் ஆண்டாக பிறக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.